ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் 2025, அதாவது கீழமை நீதிமன்ற வேலை வாய்ப்பான அந்த தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதுங்கிற கேட்டகரியில கிளீன்லெஸ் ஒர்க்கு, மசால்ச்சி, வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் இந்த கேட்டகரியில நீங்க எக்ஸாமினேஷன் வந்து எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கான ஒரு வீடியோ தான். உங்களுக்கான நேச்சுரல் ஆஃப் ஒர்க் வந்து எப்படி இருக்கும்? நெறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. ப்ரோ இந்த நேச்சுரல் ஆஃப் ஒர்க் வந்து எப்படி இருக்கும் ப்ரோ? இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. நைட் வாட்ச்மேன் அப்படின்னா நைட் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் ஒர்க் பண்ணணுமா? கிளீன் பண்ணணுமா? கூட்டணுமா? பெருக்கணுமா? இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க அஃபிஷியலா குடுத்த அனவுன்ஸ்மென்ட் படி இந்த கிளீன்லெஸ் ஒர்க், நைட் வாட்ச்மேன், மசால்ச்சி, வாட்ச்மேன் இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களோட நேச்சுரல் ஆஃப் ஒர்க், உங்களோட வொர்க்கிங் தன்மை வந்து எப்படி இருக்கும்? எப்படிலாம் உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து குடுப்பாங்க? அத எப்படி நம்ம வந்து பிரிப்பேர் ஆகுறது? அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் அப்படிங்கிறது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து அந்த கிளீன்லெஸ் ஒர்க், மசால்ச்சி, வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் இந்த ரோல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோல வந்து பேச போறேன். மத்த ரோல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பேச போறது கிடையாது. சரிங்களா? ஓகே, அவங்க அபிஷியலா நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ்மென்ட் பண்ணபடி என்னென்ன விஷயத்த வந்து குடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா இதுல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பணி அளிக்கப்படும் இடம் மற்றும் பணியின் தன்மைகள் அப்படிங்கறத வந்து குடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதுங்கிற கேட்டகரியில எக்ஸாமினேஷன் வந்து கண்டிப்பா ரிட்டன் டெஸ்ட் வந்து எழுதிப்பீங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் செலக்ஷன் லிஸ்ட் அண்ட் கட் ஆஃப் மார்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க நெக்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கட் ஆஃப் மார்க் வந்த உடனே செலக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு பிராக்டிகல் டெஸ்ட், வைவா இது எல்லாமே வந்து நடக்கும். அதெல்லாம் நீங்க வந்து பண்ணிட்டு வருவீங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட நேச்சுரல் ஆஃப் ஒர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். மே மே மேலே குறிப்பிட்ட பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட அனைத்து விண்ணப்பதாரர்கள் தேவை மற்றும் அவசியத்திற்கேற்ப நீதிமன்ற அலுவலக பணிகள் அப்படின்னா கோர்ட்டுகள்ல இருக்கக்கூடிய ஆபீஸ் ஒர்க்கு அல்லது நீதிபதிகளின் வீட்டு பணிகளாகி, அதாவது நீதிபதிகள் அப்படிங்கிற ஜட்ஜுன்னு சொல்லுவோம். ஜட்ஜுடைய வீட்டுல இருக்கக்கூடிய விஷயமான அவங்களுடைய ஒர்க்கை வந்து சமைக்கிறது, பாத்திரங்கள் வந்து தூய்மை செய்தல், துணியை வந்து துவைத்தல், தரையை வந்து தூய்மை செய்தல், கழிப்பறை சுத்தம் செய்தல், தேவைப்படும் இடங்களில் கிருமி நாசினி தெளித்தல் மற்றும் தோட்ட பணிகளும் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோர்ட்ல இருக்கக்கூடிய பேசிக் ஒர்க்கையும் நீங்க வந்து பார்க்கணும். அதே மாதிரி நீதிபதிக்குன்னு சொல்லிட்டு, அதாவது ஜட்ஜுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோட்ரஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அந்த கோட்ரஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் வந்து பண்ணணும். அவங்க சொல்லக்கூடிய எல்லா ஒர்க்குமே வந்து பண்ணணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் நீதிபதி அறைகள், நீதிமன்ற அறைகள், நீதிமன்ற அலுவலக அறைகள், நீதிமன்ற வளாகம், பதிவு அறை மற்றும் நீதிமன்றம் சார்ந்த அனைத்து இடங்களிலும் மற்றும் அதில் அடங்கிய உபகரணங்கள் மற்றும் ஊர்திகளையும் வந்து சுத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கறதையும் வந்து கொடுத்திருக்காங்க. இவங்க ரெண்டாவது பாயிண்ட்ல கோர்ட் கேம்பஸ், அதே மாதிரி ஜட்ஜுடைய ரூம்ஸ் இது எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீதிமன்ற வளாகங்களில் உள்ள கூரைகள், சுவர்கள் மற்றும் மண் சாமான்களின் உள்ள சில நதி வலைகளை நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது சிலந்தி வலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை அடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளீன் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தோட்ட பணியாளர்களாக நியமிக்கப்படும் நபர்கள் ஒன்னாவது ஒன்னாவது பாயிண்ட்னு சொல்லிட்டு செடிகளுக்கு நீர் ஊற்று, செடிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தணும் அப்படிங்கறத சொல்றாங்க. மரச்செடிகளை வந்து பராமரிக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. மரக்கிளைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா சீர வைக்கணும்னு சொல்றாங்க. அதாவது செடிகள்லாம் வந்து அதிகமா வந்து ரொம்ப வளர்ந்துருக்கு அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி விடணுங்கிற சொல்றாங்க. அதே மாதிரி உங்க சம்பந்தப்பட்ட செடிக்கு வந்து உரம் வந்து வைக்கணும். புல்வெளிகளை வந்து பாத்தீங்கன்னா உரத்தை வந்து சீராக வைத்தல் மற்றும் நடைபாதைகளில் உள்ள தேவையற்ற கழிவுகள் மற்றும் குப்பைகளை வந்து அகற்றுதல், மலர் செடிகள் மற்றும் கனி மரங்களில் மீது பூச்சிகள் ஏற்பட்டால் அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நோயை வந்து கண்டறிந்து அது சம்பந்தப்பட்ட அந்த உரங்களை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளீன் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காவலர், இரவு காவலர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் பணி நியமனம் செய்யப்படுபவர்கள் நீதிமன்ற வளாகம் மற்றும் நீதிபதிகளின் குடியிருப்பு பகுதியை காவல் காக்க வேண்டும் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. நீதிபதி அறைகள் மற்றும் நீதிமன்ற அலுவலக அறைகளை அலுவலக நேரத்திற்கு முன்பும் பின்பும் திறந்து மூடுவது, கண்காணிப்பது மற்றும் காவல் பணிபுரியும். மேலும் தேவைக்கேற்ப வந்து பாத்தீங்கன்னா உட்பிரிவு, அதாவது
ஆ முதல் ஈ வரை மேற்கொள்ளப்பட அனைத்து பணிகளையும் நீங்க வந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற சொல்றாங்க. இது யாரு செய்யணும் அப்படின்னா வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் இவங்க 2 பேரும் வந்து ஏல இருந்து ஈ இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செய்யணும் அப்படிங்கிற வந்து இதன் மூலியமா வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இரவு காவலராக மற்றும் மசால்ஜி பணி நியமனத்திற்கு தேர்வு செய்யப்படுவார்கள். இரவு நேரங்களில் நீதிமன்ற வளாகம் மற்றும் நீதிபதிகளின் குடியிருப்பு அதாவது ஜட்ஜுடைய அந்த கோட்டர்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பகுதியை காவல் காக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதை தவிர நீதிபதியின் குடியிருப்பில் மேலே ஆங்கிற பாயிண்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா குறிப்பிட்டுள்ள வீட்டு வேலையை வந்து கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காலை நேரங்களில் இருந்து செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. மேலே குறிப்பிட்ட பணிகளுக்கு தேர்வு செய்யப்படும் பணியாளர்கள் தங்களது மேல் அதிகாரிகள் அவ்வப்போது வழங்கும் அனைத்து பணிகளையும் விடுமுறை நாட்களிலும் மற்றும் பணி நேரம் கடந்த நிலையிலும் அர்ப்பணிப்புடன் செய்ய வேண்டும் அப்படிங்கறத தெளிவா போட்டாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து கொடுத்துட்டு இது எதுக்கு வந்து ஒரு எக்ஸாமினேஷன் வந்து வைக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியல. சோ இந்த மாதிரியான ஒர்க்குக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பேசிக்கா ஒரு நாலேஜ் இருந்தாலே போதும். இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் டக்குன்னு நம்ம வந்து உள்ள போயிடலாம். பட் ஒரு எக்ஸாம் வச்சு அதை ஸ்கில் டெஸ்ட் வச்சு அதை ஒரு வைவா வச்சு அதுக்கப்புறம் இந்த ஒர்க் வந்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து எழும்புது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து 24/7 365 டேஸ் அண்ட் 24/7 சம்திங் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் வந்து பண்ணணும். எந்த நேரத்துல எப்ப வேணாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கலாம் அப்படிங்கறத இந்த பாயிண்ட்ல வந்து சொல்ல வராங்க. உங்களோட ஒர்க் டியூட்டி முடிஞ்சாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அர்ப்பணிப்போட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒர்க் வந்து பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அது வந்து உங்களோட விடுமுறை நாட்கள்ல உங்களுக்கு வந்து ஆஃப் வந்து இருக்கு அப்படின்னா அந்த டேட்லயும் அந்த டைமிங்லயும் உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒர்க் வந்து பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபைனலா ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் போட்டு விண்ணப்பதாரர்களுக்கு தொற்று நோய் ஏதும் இல்லாமல் இருக்க வேண்டும். ஐ அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து தேர்வு செய்யப்பட்ட பணியாளர்கள் எந்த ஒரு நேரத்திலும் நிர்வாக காரணங்கள் தேவை மற்றும் அவசிய நியமித்தம் காரணமாக ஒரு நீதிமன்ற அலுவலகத்திலிருந்து மற்றொரு நீதிமன்ற அலுவலகத்திற்கு வந்து மாற்றப்படுவார்கள் அப்படிங்கறத ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு கோர்ட்ல வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சென்னையிலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா சென்னை ஹைகோர்ட்ல ஒர்க் இருக்கு அப்படின்னா அதை பக்கத்துல இருக்கக்கூடிய மினி கோர்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேஞ்சஸ் பண்றதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதையுமே நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படிங்கறத இந்த ஒரு நேச்சுரல் ஆஃப் ஒர்க் மூலியமா வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு உண்டான நேச்சுரல் ஆஃப் ஒர்க். சரிங்களா, சோ இதெல்லாம் நீங்க வந்து பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது அப்படிங்கிற வந்து சொல்ல வராங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் இந்த கேட்டகரியில நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் இருக்கும், இதை நான் வந்து ஓகே அப்படிங்கிற பட்சத்துல தான் அப்செட் பண்ணிட்டு தான் நீங்க எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண போயிருப்பீங்க. சோ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்து இருக்குமான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்ல எக்ஸாம்ல இருக்கு முன்னாடியே எனக்கு இதெல்லாம் வந்து தெரியும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எக்ஸாம் எழுந்தீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் வந்தா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோல ஷேர் பண்றேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.